ஆமா வா. அத்தை உங்க ரெண்டை தேடி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேன்மொழி கிடைச்சிட்டா. என் தேன்மொழி கிடைச்சிட்டாமா. அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எனக்கு தெரியும் அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மாத்தே எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நல்லா இருக்கணும் இதே மாதிரி இதே அன்போட கடைசி வரைக்கும் இருக்கணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்க ரெண்டுத்துக்கும் உண்டு. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னம்மா? இதே மாதிரி ரெண்டு பேரும் பிரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுநியமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழணும். அன்பு நாளுக்கு நாள் வளரணும். இவளுக்காக நீ வாழணும், உனக்காக அவ வாழணும். அதுதான் எனக்கு வேணும். நிச்சயமாமா. கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடப்போம் அத்தை. இதுக்கு மேல கணவனுக்குள்ள என்ன வேணும்? நல்ல புரிதல் தான் நல்ல வாழ்க்கைக்கு அடையாளம். நீங்க நல்லா இருக்கணும். இந்த ஆசீர்வாதம் போதும் அத்தை. சரி போங்க போய் பேசிட்டு இருக்க போங்க. சரிங்கம்மா. கிஷோர் நல்லபடியா பாத்துக்கிடுவா. எனக்கு தெரியும் கிஷோர் எல்லாம் புரிஞ்சு பக்குவமா நடக்கக்கூடியவன். புரிஞ்சு நடந்துக்குவான். வாடா தரனே. பாட்டி சொல்லுடா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஓ தப்பு பண்ணிட்டேன்னு இப்பதான் நீ உணருத? இல்ல பாட்டி, ஏதோ கோபத்துல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சும்மாவா சொல்றாங்க? நீ ஆதரவ தண்டிக்கல, உன்ன நீயே தண்டிச்சுக்கிட்ட. பாரு, பழி வாங்குறது தெய்வத்துக்குரியது, அது நமக்கானது இல்ல. உன் அம்மா சாவுக்கு காதாம்பரி காரணம்னா அதுக்கான கணக்க கடவுள் முடிச்சுக்கிடுவாரு. நீ முடிக்கணும் அவசியம் இல்ல. நீ முடிக்க நினைச்ச போய் தான் உன் மேல உசுரா இருந்தவள நீ இழந்த. இன்னைக்கோ பழி வாங்குறது நமக்கு இருக்க கூடாது. அது தெய்வத்துக்குரியது. தெய்வம் பாத்துக்கணும் விட்டுணும்டா. அப்படி எல்லாரும் பழி வாங்க ஆரம்பிச்சா உலகம் யாது? நமக்கு கேடு செஞ்சவங்க எல்லாம் பழி வாங்க நினைச்சா நாம நிம்மதியாண்டா போவோம். நம்ம தான் இழக்க வேண்டியது இருக்கும். அதே இது பொறுமையா விட்டு பாரு, காலம் உங்க தண்டிக்கும். காலத்தின் கையில ஒப்படைச்சிட்டு நாம அமைதலா இருக்கணும். புரியுது பாட்டி, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுது. இனி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் கை மீறி போச்சுது. பாரு, மண்பானைய உடைச்சிட்டு எப்படி திரும்ப ஒட்ட வச்சாலும் அது பழைய நிலைமைக்கு திரும்பாதோ அதே மாதிரிதான் வாழ்க்கையும். உடஞ்சதை என்னைக்கும் ஒட்ட வைக்க முடியாது. மீறி ஒட்ட வச்சாலும் அந்த பழைய தன்மையை அடைய முடியாது. அந்த பழைய அழகு, அந்த பழைய அன்பு எதையுமே நீ திரும்ப பெற முடியாது. அது அதோட தன்மையை இழந்துரும். அது உடையாம பாத்துக்கணுமே தவிர உடஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் நினைக்கிறது முட்டாள்தனம். ஒரு உறவு நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது உடையாம பாத்துக்கிறவன் தான் புத்திசாலி. நம்மள காதலிச்சுட்டா இனி அவன் மனசுல யாரும் இருக்க முடியாது, நம்மளை விட்டு அவ எங்கேயும் போக முடியாதுன்னு நீ அசால்ட்டா நினைச்ச. காலம் எப்பேற்பட்டவங்களையும் மாத்தோம். எல்லாருக்கும் எல்லாம் அமைஞ்சிடாது. அப்படி ஒருவேளை நமக்கு அமைஞ்சதுன்னா அதை தக்க வச்சுக்கிறது நம்ம சாமர்த்தியம். உனக்கு காதலியா வாரேன், உனக்கு மனைவியா வாரேன்னு அவ சொல்லல. உனக்கு தாயா வாரேன்னு சொன்னவளை நீ எட்டி உழைச்சி தள்ளிட்ட. அவ மனசுல ஆறாத வடுவை நீ கொடுத்துருக்க. இனி நீ சேர்ந்தா கூட அவ மனசுல ஓரத்துல அந்த வடு இருந்துகிட்டு தான் இருக்கும். சொல்லுவாங்க, தீனா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்ட வடுன்னு. நீ அவளை ஒரு அடி அடிச்சிருந்தா கூட அவ மனசு ஆறி இருக்கும். ஆனா நீ வார்த்தையினால அவளை காயப்படுத்திருக்க. நீ ஒரு அடி அடிச்சிருந்தனா அடுத்த நீ அரவணைக்கும் போதே அவ அந்த அடியை மறந்துடுவா. அதே நீ வார்த்தையால அவளை கொண்டு வச்சுக்க, அவ மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த வார்த்தை அவளை விட்டு போகாது. பாட்டி, இப்ப நான் என்ன பாட்டி செய்யணும் சொல்லுங்க பாட்டி. காத்திரு, அதான் உனக்கு தண்டனை. ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் பாட்டி, ஏதாவது ஆலோசனை கொடுங்க பாட்டி. என்னால ஆயா பிரிஞ்சு இருக்க முடியல பாட்டி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். காலம் தாத்தி கேட்கப்படுற மன்னிப்பு வீணே. காயத்தை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கறது வீணே. அவளை இழந்ததுதான் பாட்டி. வேற வழியே இல்ல. இல்ல கொஞ்ச நாள் காத்திரு, வேற வழி இல்ல. அப்படிலாம் லேஸ்ல ஒருத்தங்களை காயப்படுத்திட்டு போய் சேர்ந்தலாம் நினைக்காத. அது உனக்கும் நல்லது இல்ல, அது அவளுக்கும் நல்லது இல்ல. காத்திருங்க. அந்த காத்துத்தல் தான் உங்களுக்கு திரும்ப ஒரு பாசத்தையும் அன்பையும் அனுநியத்தையும் கொடுக்கும். அவ வழியெல்லாம் மறக்கட்டும், தானா வந்து சேர்வா. காத்திரு. பாட்டி, எனக்கு ஆதிரா வேணும் பாட்டி. உலகம் ரொம்ப விசித்திரமானது. அதுல மனுஷன் அபூர்வமானவன். சில பேருக்கு சில பொருள் ஈஸியா கிடைச்சிரும். ஆனா அவனுக்கு அந்த பொருளோட மதிப்பு அவனுக்கு தெரியாது. அதே இது ஒருத்தன் அந்த பொருளுக்காக ஏங்குவான், அவனுக்கு கடைசி வரைக்கும் அந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது. உலகம் ரொம்ப விசித்திரமானது. எப்போ உன் காலால எட்டி உதைச்சியா அதை திரும்ப பெறதுக்கு நீ தகுதி இல்லாதவன். ஆதிரா, ஆதிரா, ஆதிரா. ஐயோ, உன்னை நான் இழந்துட்டேன். உன்னை நான் இழந்துட்டேன். ஐயோ, எங்க பார்த்தாலும் அவ குரல் எனக்கு கேக்குது.
அவ என் கூட வரல, எனக்குள்ள வாழ்ந்திருக்கா. தொலைச்சிட்டேனே. ஐயோ. ஆதிரா, ஆதிரா. இடியட்டு தான். நான் நீ சொன்ன மாதிரியே இடியட்டு தான். ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடி, என்னை விட்டு போகாதடி. அத தொலைச்சிட்டியே. இல்லடி, இல்ல நான் தொலைக்கல. ஆதிரா, ஆதிரா. ஒரே ஒரு பார்வை கண்டால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே, ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே. தருண் மாமா பாவுண்டா, என்னடா பண்ண? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆவணும். சரிடா, மாமாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்டா. மாமா நம்மள பைக்ல எல்லாம் வச்சு சுத்துவாங்க, நமக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாடா. சரிடா, நான் பண்ணுவேன். அதிக பிரசங்கி. மாமா, தருண் மாமா. அச்சச்சோ, மாமா அழுறாங்கடா. இல்லடா, சிரிக்கதான் செய்றேன். அழல. அழணும் மாமா, நீ எல்லாம் அழணும். ஏண்டா? என்ன ஆதிரக்கா எப்படி அழுதாங்க தெரியுமா? மாமா, ஆதிரக்கா எங்க கூடயே இருப்பாங்கன்னு நினைச்சோம். உங்களாலதான். ஆதிரக்கா எங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா மாமா? எங்க கூடயே இருப்பேன்னு சொன்னாங்க. எல்லாம் உங்களாலதான் மாமா. எங்களை பிள்ளையா பார்த்தது அடி மட்டும்தான். அவிலையும் நீங்க வாட்ச் விட்டுட்டீங்க. ஆனா உங்ககிட்ட சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இருந்தோம். என்கிட்ட பேச மாட்டீங்களாடா? ஆனா எங்களை பைக் வச்சு சுத்துனது, நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தது நீங்க தானே. அதான் உங்ககிட்ட பேசலான்னு முடிவு பண்ணிட்டோம். பழையபடி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா, உங்ககிட்ட மறுபடியும் சேரலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப என் மேல கோவத்துல தான் இருந்தீங்களாடா? ஆமா, ஆதிரக்காவை இங்க வர வைக்கணும், அவ்வளவுதானே. ஆமா, இவளை நம்பலாம். இவ சொன்னா சரியா தான் இருக்கும். என்ன சொல்றா? ஆதிரக்காவை இங்க வர வைக்கணும், அவ்வளவுதானே. ஆமா. ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிளா? ஆத்தி, இவ செஞ்சாலும் செய்வா. எப்படி சொல்லு பாப்பா? ஆதிரக்கா அப்பா அங்கதானே இருக்காங்க. என்ன என்ன சொல்ற நீ? ஆமா, ஆதிரக்கா அப்பா அங்கதான் இருக்காங்க. மாமா, இவ பதில கேட்காதீங்க. ஆமா மாமா, நான் பட்டா போங்க. அன்னைக்கு எங்க அப்பா தோல்ல தூங்கிட்டு இருந்தேனா, அப்ப எல்லாரும் பேசுனாங்க, நான் கேட்டேன். யாரு யாரு ஆதிரப்பா? யாரு? ஐயோ, யாருன்னு தெரியலையே. நான் சொல்லல. ஆனா ஆதிரப்பா அங்கதான் இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆதிரப்பா அங்கதான் இருக்காங்களா? ஆமா, மதனப்பா, சரிசப்பா, தினேசப்பா, குமாரப்பா எல்லாரும் பேசுவாங்களே. சரி, நான் எங்க அப்பா கிட்ட போறேன். பை. டேய், இவ என்னடா சொல்லிட்டு போறா? ஐயோ மாமா, இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒருவேளை இருக்குமோ? ஐயோ மாமா, சந்தேகப்படாதீங்க மாமா. வேணா ஒண்ணு பண்ணலாம் மாமா. என்னடா? எங்களை பைக்ல வச்சு சுத்துவேன்னு சொல்லுங்க, நாங்க ஐடியா கொடுக்கோம். பைக் வச்சு எங்க வேணாலும் சுத்துறேன்டா. ஏதாவது ஐடியா கொடுங்கடா. ரொம்ப சிம்பிள் மாமா. எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் தானடா? சொல்லுங்க. பேசாம போன் அடிச்சு பேச வேண்டியதானே மாமா? ரொம்ப தெரியாதுடா. அவ பழைய நம்பருக்கு அடிச்சா எடுக்க மாட்டேங்குது. அது எப்படி மாமா எடுக்கும்? அதான் உங்க ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டாவல. டேய், பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறீங்கடா. இப்ப எல்லா பிள்ளைகளுமே பெரிய மனுஷங்க தான். உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது மாமா. இங்குள்ள நம்பருக்கு இல்ல. அதான் இப்ப எங்க போயிருக்காவல? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா தானே? ஆமா, அங்கெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்களாம். அமெரிக்காடா? அமெரிக்கா. அந்த அமெரிக்கா நம்பர் வேணுமா? அது எங்கடா கிடைக்கும்? இந்த வீட்ல யாருமே எனக்கு தர மாட்டாங்கடா. இந்த வீட்ல யாத்தியவே இல்ல மாமா. என்னடா சொல்ற? காதாம்பரி அத்தை பத்தி தான் தெரியுமே. உங்களுக்கு நம்பர் கொடுக்காவலாங்க. அப்ப என்னடா செய்ய சொல்றீங்க? காதாம்பரி அத்தை கிட்ட எடுத்துற வேண்டியதானே? ஏய், என்னடா சொல்றீங்க? ஐயா மாமா, ஏன் மாமா இப்படி பதறீங்க? நாங்க சொல்றதை கேளுங்க. காதாம்பரி அத்தை கிட்ட கண்டிப்பா போன் நம்பர் இருக்கும். எடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. போதுமா மாமா? ஆனா அதுக்கு ஒரு வேலை நீங்க செய்யணும். என்னடா? திலிப்பண்ணே 2 பேரை மட்டும் நீங்க கிரிக்கெட் டீம்ல சேர்த்திருக்கீங்க. எங்க 2 பேரை மட்டும் எதுலயுமே சேர்க்க மாட்டேங்கீங்க. நாங்களும் அந்த கிரிக்கெட் டீம்ல சேரணும். டேய், அது பெரிய பசங்க விளையாடுவாங்கடா. உங்களெல்லாம் எப்படா டீம்ல எடுப்பாங்க? அப்போ போன் நம்பரை மறந்துட
வேண்டியதான். பிளாக்மெயில் பண்ணாதீங்கடா. இல்ல மாமா, வேற வழியே இல்ல. நாங்களும் அந்த கிரிக்கெட் டீம்ல சேரணும். நீங்க சேர்த்து விடுங்க, நாங்க போன் நம்பர் எடுத்துட்டு வரோம். டேய் பேட்டு வயர கூட நீங்க இல்லடா. அது ஒண்ணு இல்ல மாமா, வளர்ச்சி இல்லாம இருக்கும். வளர்ந்துருவோம் மாமா. வளர்ச்சி இல்லாமலடா, உங்க வயசே அவ்வளவுதான்டா. மாமா ரொம்ப இன்சல்ட் பண்ணீங்க மாமா. டேய் உங்களை போய் கிரிக்கெட் டீம்ல சேர்த்து விட்டோம்னா என்ன எல்லாவனும் ஓட விட்டு அடிப்பான்டா. அப்ப நம்பரை மறந்துருங்க மாமா. ஐயோ பிளாக்மெயில் பண்றானுங்களே. ஐயோ சரிடா, கிரிக்கெட் டீம்ல சேர்த்து விடுறேன். ஒழுங்கு விளையாட தெரியுமாடா? எப்படி பேட்டிங் பண்ண மட்டும் பாரு மாமா. வயசுக்கு மீறி பேசுறானுல. இப்பெல்லாம் உங்களுக்கு யாரா பேச ட்ரைனிங் கொடுத்தா? பாட்டி என்னைக்கும் பெருசா யோசிக்கணுமா? அப்படிதான் பெருசா யோசிச்சோம், இந்த லெவல்ல வந்து நிக்கிறோம் மாமா. இவனுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். நீங்க எவ்வளவுதான் உஷாரா இருந்தாலும் எங்க கிட்ட முடியாது மாமா. ஓகே புரிஞ்சு போச்சு. என்ன இவங்களை கிரிக்கெட் டீம்ல சேர்க்கன்னு சொல்லிட்டு போன் நம்பரை வாங்கிட்டு கழட்டி விட்டுற வேண்டியதான். மாமா நீங்க என்ன மனசுல நினைக்கியேன்னு எங்களுக்கு தெரியும். உங்க பார்த்தா இங்க பலிக்காது மாமா. முத எங்க டீம்ல சேருங்க, நாங்க 2 பேட்டிங் 2 பவுலிங் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு நம்பர் வாங்கி தருவோம். டேய் போயிட்டே இரு மாமா. எங்களை கிரிக்கெட் டீம்ல சேர்க்கணும்னு அது உங்களால மட்டும்தான் மாமா முடியும். அதான் டீல் பேசணும். டீலுக்கு ஒத்து வந்தா ஓகே, இல்லன்னா வேற வழியை பாருங்க மாமா. சோதிக்காதீங்கடா. டேய் என்ன சோதிக்காதீங்கடா. சரிடா, உங்களை கிரிக்கெட் டீம்ல சேர்த்து விடு. சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் பேட்டிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் போன் நம்பர் எடுத்துலாம் போயிட்டீங்கன்னா அன்னைக்கு பேர மறந்துட கூடாது. நம்புறேன்டா, நம்புறேன். அப்புறம் மாமா போதும்டா, இதுக்கு மேல உங்க டீலுக்கு நான் சம்மதிக்க முடியாது. இல்ல மாமா, எங்க கூடயே வருவா அன்பரசி. அவளை கட் பண்ணி விடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க மாமா. ஒண்ணும் பண்ண முடியல மாமா, ஒண்ணும் பண்ண முடியல. நாங்க என்ன பண்ணாலும் விரட்டி விரட்டி அடிக்காத. அவ என்ன பண்ணாலும் தூக்கி வச்சு கொஞ்சிரா மாமா. கடுப்பாவுது மாமா. வாங்கடா, ஆளுக்கு தந்தால பேச்செல்லாம் கிடையாது. வாங்க வாங்க. டேய் உன் வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லடா. என்னமோ பேசுறானுவ. உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நீ என்ன மாமா? ஆமாடா ஆமா, வாங்க வாங்க. ஏய் கிஷோர், ஏ மதன், அவன் எங்க இருக்கானே? அனத போய்ட்டானே. திங்களுக்கு எங்கடா வரணும்? வாங்க வாங்க. கஜேந்திரா, கஜேந்திரா. நீங்களா? வாங்க வாங்க. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். யா இதுக்கு? உங்க வாழ்க்கையில என்னாலேயே பல துன்பங்கள் அனுபவிச்சீங்க. சொல்லப்போனா வாழ்க்கையே இழந்தீங்க. சரி, அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா உங்க பிள்ளைய உங்ககிட்ட கொண்டு சேர்த்தலான்னு பார்த்தேன். அதை கூட என்னால செய்ய முடியல. நான் உங்ககிட்ட ஒண்ணே கேட்கலாமா? என்ன என்ன கேளுங்க. எனக்குன்னு வாழ்க்கை இல்ல, எனக்குன்னு எந்த எதிர்காலமும் கிடையாது. என் புள்ளையும் காதாம்பரி மாதிரி தான் இருப்பான்னு அவ மேல எனக்கு எந்த ஈடுபாடும் இருந்தது கிடையாது. என் புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ காதாம்பரியா இல்ல அன்னக்கிளியா தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் புள்ள மேல எனக்கு இப்ப உசுறு. இந்த கடைசி காலத்தையாவது அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தகப்பனா என் புள்ளைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்ற வாழ்க்கைய மகா பேர பேத்திகளோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு செஞ்சிருந்தீங்களா? கஜேந்திரா ப்ளீஸ், எனக்கு அந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணிருங்களேன். நான் எந்த விஷயத்துக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நிச்சயமா உங்க பிள்ளைய உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிற வரைக்கும் இந்த அன்னைக்கிளி ஓய மாட்டா. உங்க மகளா ஆதிராவை உங்ககிட்ட கொண்டு நான் சேர்க்கிறேன். நீங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு தான் இந்த ஜீவன் போகும். என்னால நன்மை அடைஞ்சவங்க யாராலும் பேரு, ஆனா என்னால வாழ்க்கையே இழந்தது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யாம இந்த கட்டை வேகாது. இல்ல, உங்களையே நீ இவ்வளவோ பேசுனாங்க, ஆனா அதையும் தாண்டி எனக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்க. நீங்க மட்டும் ஒரு பொண்ணு தாங்க கூடாத வலி வேதனையெல்லாம் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி எனக்கு செய்ய வேண்டிய நீங்க செஞ்சீங்களே. என் தங்கச்சி பிள்ளைல இன்ன வரைக்கும் பாதுகாத்திருக்கீங்களே. எல்லாரும் எல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்களே. மனுஷன் ரொம்ப பொல்லாதவன், நாக்குல விஷத்தை வச்சுட்டு அலையறவன். அவன் பேச்சுக்கெல்லாம் கேட்டே நாம பின்னாங்க கூடாது. இளமையா இருக்கும் போது உங்களை என்ன நினைச்சு பேசுனாங்க. நான் ஒதுங்கி போயிருந்தேன்னா உங்க தங்கச்சி பிள்ளைல யாரு பாத்திருப்பா? அவங்க வாழ்க்கை என்னத்துக்கு ஆயிருக்கும்? பேசுறவன் பேசதான் செய்வான், அதெல்லாம் நம்ம பொறுப்பேற்ற கூடாது. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டணும். உங்களுக்கு இருக்கிற தைரியமும் தன்னம்பிக்கை யாருக்குமே இருக்காது. உங்களை நான் நம்புறேன். என் பிள்ளை என்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்கிறேன் நான் நம்புறேன். சொல்றேன்ல, உங்க பிள்ளை உங்ககிட்ட கொண்டு சேர்க்காம இந்த கட்டை வேகாது. கூடி சீக்கிரம் ஆதிரா உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறேன். அதுக்குள்ளேயுமா அந்த தருண் வேண்டாம், இப்போதைக்கு அவன் வேண்டாம். அவன் முழுசா மாறட்டும். ஆதிராவை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாமளே சேர்த்து வைக்கலாம். இப்ப சேர்த்து வச்சா வேணையா போயிடும். சரிங்கம்மா, நான் ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன். சீக்கிரம் ஆதிராவை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறேன். அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எவ்வளவோ உதவி,
எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். எப்பவுமே என் வீடும் சரி, என் குடும்பத்திலயும் சரி, உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்காம இந்த அன்னக்கிளி போக மாட்டா. இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் குடும்பத்தோட உங்களை இணைக்கலான்னு இருக்கேன். உங்க விருப்பம்? அது என் பாக்கியம். இது போதும், நான் வரேன். இவங்கள மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. என்ன ஒரு நேர்மை, என்ன ஒரு தெளிவு. உங்களுக்கு ராயல் சொல்லட்டுமா? என் பொண்ணு என் கூட சேர போறா. என் பொண்ணு என் கூட சேர போறா. வாக்கு கொடுத்திருக்கிறது அன்னைக்கு நிச்சயமா நிறைவேற்றுவாங்க.